Without any further delay, let's welcome Pastor Charles. Come on, give him a welcome. Come on. Thank you. Thank you, Church, for the warm welcome. Thank you, Pastor, for inviting me. Thank you, church leaders, for accepting me. I hope we had a very good time in the worship and the Lord spoke to each and every one of us. Okay, நான் தமிழில் பேசுகிறேன், தமிழ் சர்வீஸ் தானே, ரைட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அழகாக நம்மிடத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுதும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாஸ்டர் சொன்னபடி ஆண்டவர் எனக்கு அழகான ஒரே ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லாத, அப்போ நான் சொல்கிறேன். நான் பிறந்தது கேரளா, நான் வளர்ந்தது தமிழ்நாடு, கரூர் என்னுடைய பூர்வீகம். நான் படித்தது கர்நாடகா, கல்யாணம் பண்ணது ஸ்ரீலங்கா, இருக்கிறது தோஹா. இப்படின்னு ஒரு ஒரு மல்டி குசினி எங்கள் வீட்டில் இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி பல வித்தியாசமான கல்ச்சரல் அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்து அங்கே இருக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு யூனிவர்சிட்டி, நல்லது ஒரு குடும்பம். போகாமல் பேசலை பார்த்தீங்களா நீங்கள்? ஐயோப்பா, இப்படியெல்லாம் பார்த்தாதம்மா. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கொடுத்த அந்த அருமையான தருணத்துக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் சார்பில், என்னுடைய சபையின் சார்பில் வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்லா தான் பெற்றுக்கொள்ளுங்களேன், ஆமேன்னு சொல்லி. ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? எனக்கு எதுக்கு கதை? இல்லை, நீங்கள் ஏடானாலும் கொடுக்கத்தான் போகிறேன். இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்த ஒரு மனுஷன், ஏஎஃப்டி சர்ச்சில் வந்திருந்த ஒரு மனுஷன் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு குதிரை வளர்த்தான். என்ன வளர்த்தான்? என்னது? ஐவா, நீங்கள் இப்படி சத்தமாக பேசினா தான் எனக்கு சத்தமாக பிடிக்கும். நான் 2 நாள் தூங்கலையாக்கும். இந்த ஃப்ளைட்டும் என்ன கொஞ்சம் ஒரு நேரம் டிலே பண்ணிருச்சு. வந்த ட்ரெயின் வராமல் போய் 3 மணி நேரம் டிலே பண்ணிருச்சு. ஸோ நேற்று நைட்டும் தூங்கலை, இன்றைக்கும் தூங்கலை. நான் 4:30 மணிக்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன். வந்த உடனே மீட்டிங்கு, அடுத்த மீட்டிங்கு, கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா தூங்கிடுவேன் நான். அப்போ நீங்கள் என்னை உற்சாகமாக வச்சுருங்க. ஒரு குதிரை வளர்த்தான். அப்போ அந்த குதிரை வந்துட்டு இவன் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால கிறிஸ்தவ ரீதிப்படி வளர்த்தான். புதிராக இருக்குன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த கிறிஸ்தவ ரீதிப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு நாயை வீட்டில் வளர்த்துருக்குறோம். ஒரு டொமஸ்டிக் பப்பி. எப்படி கூப்பிடுவோம் நம்ம? ஒன்று பேர் வச்சு கூப்பிடுவோம், இல்லைன்னா ஊர் வச்சு கூடுவோமா அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ குதிரை அந்த மாதிரி ஒரு சிக்னலில் இவர் வளர்க்கலை. எப்படின்னா, இந்த குதிரை இவர் ஏறி உட்காந்து இவர் சவாரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா முதல்ல அவர் ஹல்லேலூயான்னு சொன்னாதான் அந்த குதிரைக்கு எடுக்கும். ஓ, என்ன நடக்க சொல்கிறாருக்கு மேலே இருக்கிற மனுஷன், என்ன சொன்னா இதெல்லாம் திருப்பி கேட்பேன். ஆகும் இப்படியெல்லாம் நான் கேட்டு தான் உங்களுக்கு நான் பதில் கொடுக்க போகிறேன் நான். ஓகே, இப்போ இந்த குதிரைனா என்ன பண்ணணும்? என்கிட்ட எப்படி கேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பேன். ஓடணும், தலை தெறிக்க ஓடணும். அப்படி ஓடணும் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா தான் இந்த குதிரை ஓடும். என்னது? இதெல்லாம் இந்த மனுஷன் சொல்லி கொடுக்குற கமாண்ட். நம்ம வீட்டில் எப்படி இந்த வீட்டுக்குள்ள பிள்ளைகளை சொல்லி நீங்கள் வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி இந்த குதிரையை வளர்க்குறாரு. இப்போ இந்த குதிரை நிற்கணும் அப்படின்னா ஆமேன் அப்படின்னா நிற்கும். என்னது? என்னென்ன சொன்னா? இப்போ இந்த கும்பல்ல என்னமோ சொல்லுவாங்களாம், அது ஏன் நம்ம இங்கிருந்து சொல்லிக்கிட்டு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ நீங்கள் சட்டாரனை பிடிச்சிக்கிட்டீங்க அந்த குதிரையோ. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு எப்போவுமே ஒருத்தன் இருப்பானே, எப்படா இவனுக்கு ஏதாவது ஆப்பு கொடுக்கலான்ட்டு. இவன் என்ன பண்ணா, இந்த குதிரை மேலே இவனுக்கு ஒரு கண்ணு வந்துச்சு. அடடா, இந்த குதிரையை நான் கொஞ்சம் ஓட்டி பார்க்கணும். ஐயா கொஞ்சம் வரீங்களா? இந்த குதிரையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா வளர்த்துருக்கிய, இந்த குதிரையில் ஒரு சவாரி பண்ணணும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது வேற மாதிரி. என்ன மாதிரி? அப்ப இந்த குதிரைக்கு என்னென்ன சொல்லிருப்பாரு? அல்லேலூயாக்கு அப்புறம் எங்கேயோ ஓசனை வந்துச்சு. எங்கது? அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் எனக்கும் தெரியும். நானும் சின்ன வயசுல சண்டே ஸ்கூலுக்குலாம் போயிருக்கிறேன். ரொம்ப பேசுற எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த மனுஷன் இந்த குதிரையை ஏரவல் வாங்கியாச்சு. தட்டி பார்த்தாரு, தடை பார்த்தாரு, ஏறி உக்காந்து பார்த்தாரு. என்ன சொல்லியிருப்பாரு?
இதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அல்லேலூயான்னு சொன்னார். அந்த குதிரை அப்படியே மெதுவாக டொக்கு 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 டொக்குன்னு போயிட்டு இருந்தது. இவருக்கு பயங்கர ஹாப்பி. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு குதிரைனா என்ன பண்ணணும்? ஓடணும். இப்போ என்ன சொல்லணும்? இவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே பிரைஸ் லாடுனாரு. இந்த குதிரை பிடிச்சி சூப்பராக ஓடுச்சு. பயங்கர ஜாலி. அப்படியே உங்கள் ஊர் மாதிரி சோலைவனம், எங்கள் ஊர் மாதிரி பாலைவனம் எல்லாம் ஓடி திரிஞ்சு இந்த குதிரை போயிட்டு இருக்குது. இது போயிட்டே இருக்கும்போது இவருக்கு திடீர்னு ஞாபகம் வருது, அட்டுடே அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. உளுந்தா குதிரை அவனுது, செத்து போனால் எனக்கு என்ன வந்துச்சு? உயிர் என்னோடது. இது இப்படி தலைதறிக்க ஓடுதே அப்படின்ட்டு இவருக்கு கடைசியாக தெரியும். உங்களுக்கு தெரியும், அந்த மனுஷனுக்கு தெரியல. அதுக்குள்ள சொல்ல வந்துட்டீங்க. ஆமேன். அப்ப இந்த இவரு என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. ஐயோ பிடிச்சி இழுக்கிறாரு, உதைக்கிறாரு. இந்த கழுதைக்கு குதிரைக்கு ஒன்றுமே தெரில. அப்போ இவருக்கு பயங்கரமாக பயம் வந்துட்டு, இவருக்கு சின்ன வயசில் இந்த சண்டே கிளாஸுக்கு போகும்போது சொல்லி கொடுத்த ஜபம் ஞாபகம் வந்துச்சான். இதெல்லாம் கதை, எங்கே நடந்துச்சுன்னு கேட்காதீங்க. அப்போ இந்த ஜபம் வந்த உடனே இவர் சின்ன வயசில், ஆண்டவரே சாமி எப்படியாவது என்னை காப்பாற்றுப்பா, போய் செத்து போயிடுவேன், இந்த மாதிரி போடுது, எப்படி நிறுத்த வைக்கிறதுன்னு தெரியலன்ட்டு ஜோமனி முடித்தார். ஜோமனி முடிக்கும் பொழுது நம்ம எப்படி ஜோமனி முடிப்போம் அப்படின்னாராம். இந்த குதிரை இங்கே வந்து நின்றுச்சு. அப்படி எட்டி பார்த்தா, அத்தாடி கர்த்தாவே காப்பாத்தினீர், அல்லேலூயா அப்படின்னா. ஆனா ஆண்டவரே, சில கழுதைக்கு புரியல, சில குதிரைக்கு புரியலையே. வீட்டில் போய் உட்காந்து யோசிங்க. நான் வேணா அப்புறம் பின்னாடி பேசுகிறேன். ரைட். இப்போ வசனத்துக்குள்ளே போக போகிறோம். நம்ம இன்னைக்கு காலையில் இந்த பிரசங்க நான் பண்ணினேன். நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ரீசண்டாக நம்ம ஒரு விசேஷமான பண்டிகையை கொண்டாடணும். என்னது அது? ரிசரக்ஷன் சண்டே. அது நம்ம சூப்பராக கொண்டாடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, இது எல்லாத்த விட பெஸ்ட்டு செலிப்ரேஷன் சொன்னால் இதுதான். இந்த நாளில் பெஸ்ட்டாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா மை ஜீசஸ் ரோஸ் அகெயின். எந்த ஒரு தெய்வமும் இது பண்ணினதே கிடையாது. சில பேர் இதை நம்புறதே கிடையாது. இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொல்லி பீஸ் பி அப்பான் ஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லுது. ஆனால் இயேசுவை நம்பலை. ஏன் தெரியுமா நம்பலை? அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த இயேசு எந்திரிக்கல, அது என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த இயேசு எழும்பினார், இந்த இயேசு ஜீவிக்கிறார், இந்த இயேசு வரப்போகிறார். மரணாதா, he is coming very soon. இப்போ இந்த இயேசு உயிர்த்து எழுந்த பிறகு எத்தனை நாள் பூமியில் இருந்தார்? 47. வேற ஏதாவது? சரி, போயிட்டு போகுது. 40 நாள் இருந்தார் ஆண்டவர். 40 நாள்ல எத்தனை அற்புதம் செஞ்சாரு? அவர் எங்க அற்புதம் செஞ்சாரு? 11 அற்புதம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே, இப்போ அதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து செய்த இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். என்னோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு ஒரு கூட்டத்தாருக்கு எழுதினாங்க, மார்க்கு ஒரு கூட்டத்தாருக்கு எழுதினாங்க. லூக்கா தெயோப்பிலுவே அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னருக்கு, அஃபிஷியலா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இவர் போய் எல்லாவற்றையும் கணக்கெடுத்து பார்த்து, எஸ் இது இருந்துச்சு, எஸ் இவர் இப்படி செஞ்சாரு, இதுல இத்தனை பேர் இருந்தாங்க, இவங்கெல்லாம் போய் நான் இன்டர்வியூ எடுத்து பார்த்தேன், நான் இது உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு எழுதி கொடுத்த புஸ்தகம் தான் உங்க கையில் இருக்கிற லூக்கா என்ற புஸ்தகம். ஆமென். இப்போ இது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ரெக்கார்டு, இந்த லூக்கா புஸ்தகம். அப்போ இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் செய்ததாக சொல்லப்படுகிற காரியத்தை இந்த லூக்கா 24 பார்க்க போகிறோம். வாசிங்க 13, 14, 15 ஆகிய வசனங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 எவர்கள்? அவர்கள் எவர்கள்? சீஷர்கள். ஓகே, பேரு ஒருத்தர் பேர் இருக்கு, ஒருத்தர் பேர் இல்லை. சரி, அவர்கள் அன்றைய தினமே, என்றைய தினமே? இப்ப
அது என்னத்தையா ஆயிட்டு போதீங்க, மேட்ரை சொல்லுங்க அப்படின்றீங்களா? தெரியணும் பேக்ரவுண்ட். அப்போ தான் நமக்கு உள்ள மேட்ரு இறங்கும், நம்ம சாப்பிடும்போது திருப்தியாக இருக்கும். என்றைய தினம் பத்தியா எனக்கே ஷாக் கொடுக்குறாங்க அன்றைய தினம்ட்டு. உயிர்த்து எழுந்த அன்றைய தினம் நடக்கிற சம்பவம். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் டே அது. நம்ம கொண்டாடுற ரிசரக்ஷன் சண்டே அல்ல, இயேசு லிட்டரலா உயிரோட எழும்பின அன்றைய தினம் நடக்கிற ஒரு காரியம். அன்றைய தினம் இந்த சீஷர்கள் 2 பேர் ஜெருசலேம்ல இருந்து எம்எஸ் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? 11.4 கிலோமீட்டர். 11.4 கிலோமீட்டர் போகிறாங்க. இப்போ அரை கிலோமீட்டராக இருந்தாலும் சைக்கிள் பைக் இல்லைன்னா போகிறதில்ல. 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஆயிடுச்சுன்னா கார் நமக்கு தேவை. ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து போயிருக்கிறாங்க. இங்கே 7 அல்லது 8 மைல் தூரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. மைல் கணக்கில் தான் அவங்க எழுதுறாங்க. அவங்க யூகே ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்கு. அப்போ இங்கே அவ்வளவு தூரம் இவங்க நடந்து போகிறாங்க. நடந்து போகும்பொழுது இந்த 2 பேர் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேக்ரவுண்டை கொஞ்சம் நம்ம அப்படியே அலசிடுவோம், அதுக்கப்புறம் உள்ளே வருவோம். இயேசு கிறிஸ்து இறந்தாருன்ன உடனே நம்ம ஆட்கள் யார் தெரியுமா? சீஷர்கள். கொட்டாய் விடுறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இனி பார்த்தேன். அவ்வளோ போரா பேசுகிறேன் நான். எண்டாமே நானே 3 நாள் தூங்காமல் கிடக்கேன், எனக்கே சைகை காமிக்கிறீங்க. இப்போ எங்கே போனேன்னு சொல்லுங்கள், கூட்டு வாங்கங்கிறது. நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இல்லை என்னம்மா நீ இன்னும் எழுந்துறம்மா. இப்போ இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டாங்கன்னு உடனே நம்ம ஆட்கள் யார்? சீஷர்கள் எல்லாம் துண்டா காணாம் துணியா காணான்னு ஓடியா போயிட்டானுங்க. ஒருத்தனுமே இல்லை. எங்கே ஆண்டவர் கண்டுபிடிச்சாரு தெரியுமா? இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் அப்படியே முக்காடு போட்டு யாருக்கும் தெரியாமல் குசு குசுன்னு பேசிட்டு போகிறாங்க 2 பேர். இன்னும் பாதி பேர் கிடக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இல்லை, அதுக்குள்ளே உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க. எவனா வந்துட போகிறான். ஏசுநாதரை சிலுவையில் அரைஞ்சாங்களாமா, என்னையும் பிடிச்சி உள்ளே வச்சு அடிச்சிட போகிறானுங்க. ஐயோ அப்பா, 3.5 வருஷம் இவர் கூட போட்டதே போதும், இன்னியும் இவர் பேரை சொல்லி இந்த பேதுருவை பார்த்தீங்களா என்ன தண்ணி காமிச்சார் அவர் ஆண்டவருக்கு. அப்படி ஒரு நிலைமை. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, பயந்து நொறுங்கி இனி வாழ்க்கையில் இந்த இயேசுநாதர் பேரே எடுக்கக்கூடாது, எடுத்தோம் செத்தோம் அப்படின்னு பயந்து இருக்கிற நேரம் அது. இப்போதான் இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து எந்திரிக்கிறாருன்ற குசு குசு பேச்சு வருது. இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னது ஏசு சும்மா சொல்லாதப்பா, எவனா எடுத்துகிட்டு போயிருப்பான். அது ரோமர்கள் பண்ணாங்களா இல்லை யூதர்கள் பண்ணாங்களா? ஏன் நம்ம ஆட்கள் எவனா சேர்ந்து எடுத்துருப்பானுங்களோ நமக்கு தெரியாமல் இப்படின்னு பரபரப்பாக குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிற நேரம் இது. ஆக்சுவலாக மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட், பல பேருக்கு இயேசு சொன்னது அவங்க மண்டையில் உதிக்கவே இல்லை. ஆண்டவர் எந்திரிப்பாருன்னா அப்படியா அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படி எந்திரிப்பாருன்னு தெரிஞ்சுதான் எதுக்கு இவங்க பயந்துருக்கணும்? அடிச்சு கொள்றாப்பா பார்த்துக்கலாம், அவர் எந்திரிப்பார் எங்காலு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கள்ல. ஒருத்தனுக்கும் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ளே பயம் கவ்விட்டு இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் தான் 2 சீஷர்கள் எம்மாவுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எம்மாவுக்கிட்ட போயிட்டு இருக்கும்போது இவங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவை காணோம். இப்போ இயேசுவானவர் வராரு. இப்போ அந்த வசனத்தில் இருக்கிறதுனா நான் ஃபுல்லாக படிக்காமல் அப்படியே கொண்டு போய் எத்தனை வரைக்கும் இருக்குது அப்படியே தடுத்து நிற்கணும், சரியா? நீ வாட்டில் ஓடுவா, அப்புறம் நான் பின்னாடியே ஓடணும். அப்புறம் இயேசு கிறிஸ்து இப்போ கூடவே வராரு. இயேசு கூடவே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஏற்கனவே நம்ம பயலுக்கு பயந்து யாருக்கும் தெரியாமல் அப்படி போயிட்டு இருக்காங்க. இந்த தலையில் வேற துண்டை போடுவாங்க சில பேர், எங்கள் ஊருக்காரங்க. அது மிடில் ஈஸ்ட்லேருந்து தானே வரேன் நான். இப்படி போட்டு இப்படி போவாங்க. எது யார் என்னத்துக்கு போகுதுன்னே தெரியாது, இப்படி போவாங்க. போயிட்டு இருக்கும்போது இயேசு நடுவில் என்னப்பா எங்கேயோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க, நீ வேற இன்ட்ரெஸ்ட்டாக சத்தம் போட்டு பேசாத. இயேசுவானவே எந்திரிச்சிட்டாராமா. இயேசுவானே என்னப்பா நீ எந்த ஊரில் இருக்கிற? நீ நாசரேத்தில் தான் இருக்கிறியா? நீ எருசலேமில் தான் இருக்கிறியா? என்ன ஃபயரான இன்ஃபர்மேஷன். இந்த டாக் ஆஃப் த சிட்டி இன்னைக்கு என்னன்னா, ஜீசஸ் நாட் தேர், ஹி இஸ் அவுட். வேர் நோபடி நோஸ். இந்த பொம்பளைங்கெல்லாம் போய் காலங்காத்தால சேர்ந்து எங்கள் மூளையை குழப்பி விட்டாங்க. அங்கே போனால் கல்லறை திறந்துருக்குதா, கல் புரண்டுருக்குதா, என்னென்னமோ பேசுகிறாங்க. எம்பா முடியலப்பா சாமி, இது என்ன எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. இவங்க இருக்கிறாங்க. இயேசுநாதர் இவர் கூடவே போயிட்டு இயேசுவை அவங்க இப்போ பாஸ்டர் வந்துட்டு இப்போ இங்கே நின்றுட்டு இந்த கீபோர்டில் இருக்கிறவங்கள்ட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை பார்க்கவே இல்லை. நீங்கள் அங்கேருந்து இந்த என்ட்ரன்ஸில் வரீங்க, வரும்போது உங்களுக்கு தெரியுமா அந்த பாஸ்டர் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறாருன்ட்டு? தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியும்? அவர் தான் மேலே இருக்கிறாருல்ல.
அவர் முகத்தை காமிக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு? இப்படி இருந்தால் கூட தெரியும் அவர் இப்படித்தான் இருப்பாருன்னு தெரியும். 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தாங்க. 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருந்து அவர் கூடவே சாப்பிட்றது, அவர் கூட ஊர் சுற்றுறது, அவர் கூடவே அற்புதம் செய்கிறது, அவர் கூடவே பிசாசு விரட்டுறது, அவர் கூடவே தூங்குறது, அவர் எங்கே போனாலும் கூடவே தோ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு இயேசுவை கண்டு கொள்ள முடியவில்லை. புதிராக இருக்கா? ஆண்டவருடைய சவுண்டு கூடயா கேட்கல? ஃபோனில் திடீர்னு உங்கள் பாஸ்டர் எங்கேயோ வெளியூர் போயிட்டார், கத்தார் போயிட்டார், அங்கேருந்து திடீர்னு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. என்ன புது நம்பர்? பாஸ்டர்னா என்ன புது நம்பர்லேருந்து கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பாக. எவ்வளோ வந்து கண்டிப்பாக இந்த இயேசுநாதருக்கு எங்கே இருக்கிற ஆட்டில் பார்த்தீங்களா, அது சவுண்டும் கேட்கல, அது முகத்தை பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கல. அப்படிப்பட்டது தான் வந்து சேர்ந்துருக்குது இயேசுநாதருக்கு. இப்போ யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. John chapter 20. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு நிற்கிறதை இந்த அம்மா பார்த்துச்சு. ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசுன்னு அறியாமல் இருந்தாங்க. என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களாம்? தோட்டக்காரங்க அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு அவர் அப்படி இருந்தாரு, தோட்டக்காரர் மாதிரி இருந்தாரு என்று இந்த அம்மா அறியாமல் இருந்தாள். அதுக்கப்புறம் இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? இந்த அம்மா சரி பார்த்து தான் புரியல, ஏதாவது பேசி தான் பாப்போமேன்ட்டு பேசுறா. ஸ்திரீயே என்னமாச்சு, ஏன் அழுதுன்னுக்கிற அப்படின்றாரு. யாரை தேடுகிறாய்? யாரை தேடின்னு இருக்கிற? எதுக்கும் இந்த அம்மா அசர்ற மாதிரி தெரியல. சில விசுவாசி இப்படிதான் இருக்கும். அது பார்த்துட்டு தெரியாத மாதிரியே நடிக்கும். அது வேற விஷயம், அது எங்களுக்கு புரியும். அம்மாக்குள்ள இருக்க கோடுவேடு. ஆண்டவரே 21:4 வாசிங்களேன். விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது. ஆனா இந்த பொம்பளைங்களுக்கு தான் தெரியல, டக்குன்னு போயிருச்சு ஃபியூஸ். கூட இருக்கிற சீஷர்களுக்காக தெரிய வேணாம். இவங்க வந்து பார்க்குறாங்க, இவங்களுக்கு இயேசுவை தெரியல. ஆனா இந்த 2 சீஷர்கள் பார்த்தா மொத்த சீஷனுக்கும் தெரியல. இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா 16ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. ஆனாலும் லூக்கா 24:16, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த சித்தமாயிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய உங்களால இயேசுவை பார்க்க முடியாது. It is him to reveal, it is him to reject. காமிக்கிறதும் காமிக்காம மூடி வைக்கிறதும் அவர் கையில் இருக்கு. சில நேரத்தில் இப்படியும் பண்ணுவார். இதெல்லாம் பண்ணணும் ஆண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஆண்டவர் மறைச்சு விளையாடுறாரு. வித்தியாசமா இருக்குல்ல? ஆண்டவர் இப்படிலாம் பண்ணலாமா? அப்பா என்னடா அப்பா நீங்க திடீர்னு காணாம போயிட்டீங்க, தான் வந்துட்டேன்ப்பா, ஐயோப்பா உங்களை வச்சுட்டு நான் பண்ணுறேன் பார் அப்படின்னு வந்து டேரெக்டாக நின்று பேசியிருந்தா, ஐயோ அப்பா எவ்வளோ சூப்பராக வந்துட்டார் இவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரும் மறைஞ்சு கண்ணாமூச்சி விளையாண்டுருக்கிறாரு. அதுவும் கூடவே போகிறாரு. எவ்வளோ 11.5 கிலோமீட்டர் போகிறாரு. ஒரு வார்த்தை தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. ஏன் ஆண்டவர் தன்னை மறைத்தார்? ஏன் இந்த மாதிரியான காரியங்களை கர்த்தர் செய்தார்? உங்களுக்கு வருதா நான் கேட்கிற கேள்வி ஏதாவது மனசுல? நீர் பேசும், நீர் பேசிட்டு போவும் அப்படின்னு என்ன பார்த்து சொல்றீங்களா? இல்லை, இந்த மாதிரி கேள்வி வந்தா தான் நமக்கு பதில் வரும். இல்லைன்னா பைபிள் கதை புஸ்தகமா போயிடும். கதை புஸ்தகமா படிக்கிறது இல்லை, இது வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம். இப்ப இயேசு ஏன் இந்த டிராமா பண்ணினாருன்றதுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு விளக்க உரை கொடுக்க போறேன். நான் இதுதான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை மறைத்தது ஏன்? ஓகே, 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து. இந்த இயேசுவாமிக்கு இருக்கிற இது பாருங்களேன், நீங்க துக்க முகமா இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இது என்ன பண்ணுது, என்ன யோசிக்குது, எதுக்காக போகுது, ஏன் இப்படி மூஞ்சியை மறைச்சிட்டு போகுது, எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவர் குசும்புத்தனமா கேட்பார், என்ன பண்ற?
தப்பா நினைச்சுறாங்க நான் சொல்றத. ஆண்டவர் ஒருத்தனை அப்படி இப்படி நோண்டி எடுத்து அவன் இருதயத்தை கிளறத கொஞ்சம் கவனிக்கணும்ன்ற நான். ஆண்டவர் ஏன் இப்படி பேசுற? வாசிங்கம்மா. ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க குசு குசு குசுன்ட்டு, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். ஓகே, அடுத்த வசனம் தான் கிளைமேக்ஸ். அவர் எவைகள் என்றார். இதெல்லாம் கேட்டு என்னது என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, நானும் ஜெருசலேம் தான் வரேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு இவர் நடிக்கிறாரு, குசும்பு பண்றாரு, மறைக்கிறாரு, ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சி விளையாடுறாரு. இயேசு சுவாமி பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடாப்பா இதெல்லாம் பண்றாரு, என்ன நினைச்சிட்டு பண்றாரு, எதுக்கு இவ்வளவு பண்ணணும், வந்து தன்னை காமிச்சிருக்க வேண்டியது அதுதானே ஆண்டவர் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் ஏன் பண்ணணும்? நான் சொல்றது வருதா ஏதாவது? வாசிங்க இப்ப. அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாக. இந்த வசனத்தை எல்லாம் கவனிக்கணும். இந்த வசனத்தின் முடிவில் இந்த வசனம் கரெக்டா இருந்ததுன்னா அல்லேலூயான்னு அக்னாலேஜ் பண்ணணும், இல்லையாக்கும் வாய மூடிட்டு இருக்கணும். சேலஞ்ச், ஓகேவா? வசனத்தை நல்லா உத்து கவனிங்க, அதுக்கப்புறம் அந்த சேலஞ்சை எடுங்க. வாசிங்க. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நடுவில் இந்த ஆமீன் வந்துச்சு, அது நம்ம பிக்சர்லேயே இல்லாதது. அல்லேலியா சொன்னவங்களா கை உயர்த்தி கையை கீழே போடுங்க. உங்க அல்லேலியாவுக்கு நான் பதில சொல்றேன். திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. என்ன கடைசி பகுதியை மாத்திரம். அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும், அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஹோல்ட் ஆன். நீங்க அல்லேலியா சொன்னதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இப்ப உங்க அல்லேலியாவுக்கு நான் சும்மா எல்லாத்துக்கும் அல்லேலியான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எதுக்கு எடுத்தாலும் அல்லேலியா. எதுக்கு சொல்றோம், எதுக்கு அக்னாலேஜ் பண்றோம், என்னன்னு சொல்றோம், புரிஞ்சுட்டு பண்ணணும். இப்ப அல்லேலியா சொல்றதுக்கு என்ன இருக்குதுங்க? என்னன்னு போட்டிருக்கு? வாக்கிலும் வல்லமையிலும் இயேசு தீர்க்கதரிசிதானா? இயேசு யாரு? இந்த இயேசு சுவாமி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீ பண்ணுவேன்றதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சார். நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல செக் வைப்பார். வாசிங்க அதை. மத்தேயு 16 அதிகாரம் 13. மேத்யூ 16:13 பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? இந்த ஆண்டவர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவர் வந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே சொல்லுப்பா என்னன்னு சொல்லுப்பா, என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. நம்மள அந்த பத்தியா எவ்வளவு பெருமை பத்தியா அவருக்கு ரொம்ப கேட்கிறாருன்ட்டு. இது இல்ல, அது பின்னாடி இன்னைக்கு செக் வைக்கிறதுக்காக அன்னைக்கு வச்சாரு. அப்ப என்னன்னு சொல்றாங்கன்ட்டு என்ன சொன்னாங்க? அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஜான் தி பேப்டிஸ்ட் இயேசுவுக்கு யார்? சொந்தக்காரரா, தூரத்து சொந்தமா, பக்கத்து வீட்டுக்காரரா, இல்ல தெரிஞ்சவரா? எதுக்குமே தலைவாட்டலன்னா நான் என்ன பண்ண உங்களை? அண்ணன்பா, பெரியமா பையன். அது தெரியலன்னா அப்புறம் நீங்க பாஸ்டர்ட்ட கேட்டுக்கோங்க, நமக்கு சப்ஜெக்ட்ல இல்ல. நமக்கு இன்னும் நிறைய எலியெல்லாம் போயிட்டு இருக்குது நமக்கு மேல. அடுத்தது ஓகே, இவரு என்னது? யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும். எலியா யாரு? ஐவா, கரெக்ட் தான். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலியா வந்துட்டு எக்ஸலண்டா கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு கர்த்தருடைய தாசன். வேறு சிலர் ஜெரமையா அல்லது தீர்க்கதரிசி ப்ராஃபெட்ல ஒரு ஆளு என்றும் சொல்லுங்க. இதெல்லாம் ஜனங்க சொல்றாங்க, இதெல்லாம் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க அப்படி ஆக்கும், நீங்க இப்படி ஆக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எலியாவின் ஆவி திருப்பி வந்துருச்சு, அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுங்க பேசுறதெல்லாம் விடு, நீ என்ன சொல்ற? அதான் ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? என்னன்னு சொல்றாரு?
சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதை எல்லாரும் சேர்ந்து படிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். Who is Jesus? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். ஆண்டவர் அதை அக்னாலஜ் பண்றாரு பின்னாடி வரும்பொழுது. இது மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல, உனக்கு பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி he acknowledged him. Why did Jesus ask this question? To test them on this particular day. என்னைக்கு? இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்த அன்னைக்கு. இப்படி அக்னாலேஜ் பண்ணாங்க. கூட இருக்கிற சீஷர்கள் தட்ஸ் ரைட் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ஜீசஸை என்னன்னு சொல்றாங்க? இஸ் இட் ரைட்? இப்ப சொல்லுங்க உங்க அல்லேலியாக்கு வேலை எங்க இருந்து? இயேசுவ தீர்க்கதரிசி இங்க. இப்ப கிறிஸ்து அப்படின்னா ஒரு மேலான உயர்ந்த ஒரு 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 ஸ்தானம். தீர்க்கதரிசினா அதுக்கு மேலையா? கீழே இல்லையா? அப்ப எலியா எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும், ஏன்னா கிறிஸ்துவுக்கு நிகர் கிடையாது. நமக்கெல்லாம் விட பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம். ஆனால் இயேசு அவருக்காக தான் இவர் வேலை செய்கிறாரு இல்லையா? தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன தெரியுமா? தேவனுக்காக மனுஷனிடத்தில் நிற்கிறவன். அதாவது தேவன் என்ன சொல்றாரோ அப்படியே கொண்டு வந்து, ஐயா உங்களுக்காக ஆண்டவர் இதை சொல்றாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறாரு, போங்க. நீங்க யுத்தத்துக்கு போறீங்க, பட்டணம் உங்களுக்கு தான், எல்லாம் ரிசீவ் இட். இது ஆண்டவர் சில நேரத்தில் சொல்லிடுவார், செத்து போயிடுவாப்பா, 3 நாள் தான் உனக்கு மேட்ரு சொல்லிட்டார் அவர். காலி, ஐயோ ப்ளீஸ் ப்ரேயர். என்கிட்டலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் என்ன சொல்கிறா சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு உங்க கதை. வேணா ப்ரேயர் பண்ணிக்க, கச்சா வாங்கிக்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் யாரு? ஐ எம் ஜஸ்ட் அ மவுத் பீஸ் ஆஃப் த லிவிங் காட். தேவனுக்காக மனுஷனிடத்தில் இருக்கிறவன். இப்ப உல்டா, மனுஷனுக்காக தேவனிடத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? கிறிஸ்து இயேசு கிடையாது, பிரீஸ்ட். உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? மோசஸுக்காக அழுததை விட ஆரோனுக்காக ஜனங்க ரொம்ப அழுதாங்களாம். ஏன் தெரியுமா? ஆரோன் ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பானா, பலியும் கொண்டு போய் ஜனங்களுக்காக தூங்கி ஒருத்தவங்க விழுகிறாங்க, ஐத்தகோ மாதிரி. எந்த அம்மே பிடிச்சு நிறுத்துங்க, கீழே இது போயிட்டா அப்புறம் தூக்கிட்டு வரணும். ஒருத்தவங்கள மேலே இப்போ அங்கே போயிடுச்சு, அவங்க அங்கேயே இருக்கட்டும். இப்போ மனுஷனுக்காக தேவனிடத்தில் போய் நீங்கள் இந்த நாங்கள்லாம் பார்த்தா கோட்டும் சூட்டும் நல்லா சூப்பராக சூவங்கெல்லாம் போட்டுட்டு சும்மா அப்படி நிற்கிறோம். இப்படி கிடையாது. இந்த ஊழியம் பண்ணுறவங்க ஊழியக்காரங்கெல்லாம் அவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? நீங்கள் கண்டா வரமாட்டீங்க, கத்தி வச்சு தான் இருப்பாங்க. வா அடுத்து வா, என்ன கோழியா ஆடா மாடா வா. அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இருதயம்? தப்பு பண்ண ஆசாமி இங்கே இருக்குது, ஒன்றும் தெரியாது பப்பா மாதிரி. அது பாவம், இதை நம்பி அது வந்துருக்குது. உன்னை நம்பி நீ சோறு கீறு போடுவேன்னு சொல்லிட்டு இலதலை போடுவேன்ட்டு வந்திருக்குது. அதை கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே வச்சு அது தலைமையில் கை வச்சு ஒன்றும் செய்யாத இந்த ஆடை மாடை கல்ல நெஞ்சா ஒரே வெட்டி இந்த மனுஷனுக்கு பதில் இந்த ஆடை போடுவார். நான் சொல்கிறது புரியுதா? புரியலையா? அப்போ அவரு இந்த ரத்தத்தை கொண்டு போய், ஆண்டவரே இந்த ரத்தத்தை பாருங்க, மன்னிச்சிருங்கப்பா, இவங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்ட்டு. அப்படின்னா ஒருவேளை அது கண்டினியூ ஆகிட்டுருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் உள்ளே வரும்போது ஆளுக்கு ஒரு கெடாவை கொண்டு வந்திருக்கணும். ஆக்சுவலாக சர்ச்சுக்குள்ளே உங்களுக்கு வேலை இல்லை, நீங்களே வெளியே இருக்கணும். ஏன்னா கெடா வெட்டி அது துடிச்சு, கோழி வெட்டி அது பறந்து, புறா வெட்டி அது போய், இங்கே ஒரே பிளட்டாக தான் கிடக்கும். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து இந்த பிராக்டிஸையே முடிச்சிட்டார். அவர் ஒரே தரம் மரித்து உங்களுக்கு எனக்கு மொத்தத்தையும் வாங்கி கொடுத்துட்டார். இப்ப ஆண்டவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தீர்க்கதரிசியாய் தீர்க்கமாய் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ பிரதான ஆசாரியத்துவமும் சரி, தீர்க்கதரிசியும் சரி, இதெல்லாம் தனித்தனியா ஆபீஸ் போட்டு வேலை செஞ்சவங்க. ஆனா இது ரெண்டத்தையும் ஒரே ஆள் செஞ்சது தேவகுமாரன்.
அதனால தான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அக்னாலேஜ் பண்றாங்க. அப்படி அக்னாலேஜ் பண்ணப்பட்ட இந்த ஆண்டவரை இவர்கள் என்னன்னு சொல்றாங்க? தரம் தாழ்த்தி பேசுறாங்க. நான் சொல்றது விளங்குதா? தரம் தாழ்த்தி பேசுறாங்க. இஸ் இட் ரைட்? இதுக்கு தான் சொன்னேன், யோசிச்சு அல்லேலியா சொல்லுங்கண்டு. எடுத்தான் கோத்தான் பேசக்கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள், இது சீஷனே எப்படி பண்ணுச்சுன்னா, நீ விஷ ஊசியில என்ன பண்ணும்? அச்சா, விசுவாசியில என்ன பண்ணும்? அடுத்தது 21 வாசிங்க. லூக்கா 24 தான் நமக்கு தாரக மந்திரம். அப்பப்போ வெளியே எங்கேயாவது போவோம், ஆனால் அங்கே தான் நம்ம பிடிக்கணும். 21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஓகே, எத்தனை பேருக்கு இப்போ அல்லேலியா சொல்றது ரெடியா இருக்கிறீங்க? உஷார் ஆயிட்டியா? பத்தியலா சொல்லாம இருந்தா ஆமேன் இருப்பிய. அவரே இஸ்ரவேலை, ஆக்சுவலா ஜீசஸ் அவங்க எப்படி பார்த்தாங்கன்ற பிக்சரை, எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டு நீங்க புரிஞ்சாதான் வசனம் என்னன்னு உங்களுக்கு விளங்கும். இப்ப பிக்சர் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட ஒரு 1 வீக் பேக்கு, இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? ஈஸ்டர் அன்னைக்கு நிற்கிறோம். 1 வீக் பேக் எல்லா ஜனங்களும் செம்மையாக கொண்டாடினாங்க. என்னன்னாங்க? ஐவா, குருத்தோலை ஞாயிறு, ஓசன்னா ஞாயிறு, கழுத குட்டி வந்துச்சு, ஆண்டவர் மேலே பவனி போனார். இப்போ எல்லாரும் பயங்கரமாக ஆண்டவரை கொண்டாடினாங்க. 1 வீக்கில் ஆண்டவரை என்னன்னு சொன்னாங்க? குரூசிஃபை ஹிம், கொல்லுங்க அவரை, விடாதீங்க, புடிச்சு வைங்க. 1 வீக்கில் ஆண்டவரை ஏன் மாற்றி பேசினாங்க ஜனங்க? 1 வீக்குக்கு முன்னாடி அவங்க சட்டையை, அவமானம் கூட பரல, சட்டை எல்லாத்தையும் கட்டி கீழே போடுறாங்க, மரத்துலலாம் ஏறுறாங்க, அங்கேருந்து குர்த்த தரிச்சு கீழே போடுறாங்க, அவருக்கு அந்த கழுதிக்கும் சேர்த்துலாம் வாரம் பண்ணுறாங்க, என்னென்னமோ சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1 வீக்கில் ஜீசஸை அவனை சிலுவையில், மரியாதை கூட கிடையாது, சிலுவையில் அறையும் அவனை. வாய், இந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியணும். ஜீசஸை அவங்க பார்த்த பார்வை வேற. இது நமக்கு புரியாது, புரிகிற மாதிரி சொன்னால் புரியும். இப்போ 1947னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சுதந்திரம். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ணாங்க? ஏலே கிளம்ப எல்லாரும், ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் தான் ஆட்சி பண்ணணும். அதுவா திமுக வந்தா என்ன, அதிமுக வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு என்ன வந்துச்சு போ. அங்கேருந்து வந்துட்டான் எங்கள் ஊரில் எங்களையே ஆட்டி படைக்கிறதுக்கு. இதுதானே பிரச்சனை. ஒருத்தர் அமைதியாக போராடி பார்த்தாரு, ஒருத்தர் அடிதடியாக போட்டு போராடி பார்த்தாரு. எப்படி எப்படியோ யாரோ எத்தனையோ பேர் சேர்ந்து போராடி வாங்கி கொடுத்துட்டாங்க சுதந்திரத்தை. அங்கே போவோம் நம்ம. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்களை ரோமர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. நான் சொல்றது புரியுதா? ரோமர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அப்போ ரோமன்ஸ், அதனால தான் அடிக்கடி ராயன் ரோமன் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும் பைபிளில். ஏன்னா அவங்கெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? இப்போ ஐவா சுதந்திரம் வேணும். அப்ப யாராவது வருவாங்களா? யாராவது வந்து இந்த ரோமர்களை துரத்துவாங்களா? எங்களுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரன்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரம், பொலிட்டிக்கலி they were waiting for a king. இப்ப ஜீசஸ் அங்க பரபரப்பா பெரிய ஆளாயிட்டா இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி ஒரு கும்பல் போயிட்டே இருக்குது. அவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் நல்லதை போதிக்கிறாரு, அவர் பிசாசை துரத்துறாரு, அவர் என்னென்னமோ பண்றாரு, வித்தியாசமா இருக்குது. கும்பல் எங்க போனாலும் விட மாட்டேங்குது, சோறு போட்டுறாரு. இயேசு இப்போ அவங்க பெரிய கதாபாத்திரமா மாறிட்டார். இப்போ இயேசு வருகிறார் அப்படின்னும் போது அங்கே எல்லாம் ஆரவாரம். என்ன தெரியுமா? தோ வராரு இவர். இப்போ ஒரு வாகனத்தை எடுத்தாச்சு, கிளம்புறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசு வராரு, அவர் பாரு எருசலேம் பார்த்து வந்துக்கிட்டே இருக்காரு. தோ பாரு வராரு பாரு, ஓசன்னா ஓசன்னா அப்படின்றாரு. ஓசன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐயோ அவ்வளோதான். எங்களை ரட்சியும், இவனுங்கள்ட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க ஐயா, எங்களை காப்பாத்துங்க, நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க ராஜாவா இருங்க. எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வராரு ஜெருசலேமுக்குள்ள. ஜெருசலேமுக்குள்ள வந்து டெம்பிள் கிட்ட வராரு. எல்லாம் நினைக்கிறாங்க வா வந்துட்டாரு, மேட்ரு கரெக்டாக பிடிச்சிட்டாரு இவர். இப்போ டெம்பிளில் ஏறி அந்த சேரை போட்டு உட்காந்து, நான் தான் இனிமே அரசாட்சி செய்ய போறேன், ரோமர்களை எல்லாம் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்காகத்தான் இவ்வளோ ஆரவாரம்.
சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? அவர் வாட்டில் வந்தார், ஜெருசலேமை பார்த்தாரு, அந்த ஜெருசலேம் டெம்பிளை பார்த்தாரு, அழுதாரு. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அட பாவி மனுஷா, நான் உன்னை என்ன நினச்சேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீர் வாட்டில் வந்து அழுதுகிட்டு இருக்கு. அதுவும் சொல்றாரு என்ன, ஒரு கல் மேலே ஒரு கல் இருக்காது. அடப்பாவி மனுஷா, நீ ஏதோ பெருசா சொல்லுவேன்னு பார்த்தா உடஞ்சு போவேன், நாசமா போவேன், வீணா போவேன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. இது தேராது. இவர் நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால தான் இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். இயேசுவை அவங்க பொலிட்டிக்கல் கிங்காக வருவார்னு எதிர்பார்த்தாங்க. பட் he didn't take up that. That's not his mission. அவருடைய பிளானில் கரெக்டாக போயிட்டே இருக்கிறார். பட் பீப்புள் didn't understand it well. இப்போ இஸ்ரவேலை வசனம் என்ன சொல்லுது? இப்போ புரியும் இந்த வசனம் படிக்கும்போது. இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி மீட்டு ரட்சிப்பவர், இஸ்ரவேலை ரோமர்கள் கையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள்தான் புஷ்னு போயிடுச்சு. நம்பி இருந்தோம், எங்க நம்பிக்கை நடக்கல. நாங்க நம்பின மாதிரி காரியம் நடக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தூங்குறவங்க நல்லா சொல்லுங்க பாப்போம். விவரம். அப்ப சீஷர்கள் முதலாவது இயேசுவை தரம் தாழ்த்துறாங்க, ரெண்டாவது அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் யார்? சீஷர்கள். ஆனா இங்க இயேசு இவர்கள்கிட்ட போய் நிற்கிறாரு. ஆண்டவர் எங்களை நம்ப வச்சு 23 அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார். ஐயோ, இந்த பொம்பளைங்க பண்ற வேலை இருக்குது. காலங்காத்தால எங்க மண்டையை குழப்பினே இருக்கிறாங்க. நாங்கள்லாம் அமைதியா இருக்கிறோம். இதுகளுக்கு என்ன வந்துச்சு? காலங்காத்தால கிளம்பி போயிடுச்சு. பேய் பிசாசு இருக்குன்ட்டாவது பயப்பட வேணாம். ஒரு பயமும் கிடையாது. போய் அவங்க ஆண்டவர் பாடிக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க? ரொம்ப முக்கியம். இப்போ அங்கே போயிட்டு இவர் பாட்டில் வெளியே போயிட்டாருன்ட்டு கதையை கிளப்பி விட்டாங்க. இது உண்மையா பொய்யா? பிரமிச்சிருக்கிறோம் அப்படின்னா தப்பாக நினச்சிடாதீங்க. பிரமிச்சிருக்கிறோன்னா அப்படியே ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க, விசுவாசிக்கலை. 41 வாசிங்க. 41. ஆனாலும் சந்தோஷத்தினால் சந்தோஷப்பட்டாங்க. அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியமா இருக்குது. அதாவது நம்ம ஊர்ல பாஷையில புல்லரிக்கிற மாதிரி இருக்குதுப்பா. ஆனா புல்ல அரிக்கும். நீங்க என்ன வக்கியால் பக்கத்துல போய் நிக்கிறீங்க புல்லரிக்கிறதுக்கு, ஆனா புல்லரிக்குது. இப்படிதான் பேசுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, பிரமிக்க பண்றாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னே புரியல. இதுக்கு வேற பத்தாத குறைக்கு இந்த சீமோன் வேற போய் கலரை திறந்துச்சு. உள்ள போய் பார்த்தேன், மனுஷனை காணோம். என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ அப்பா, எங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குதுப்பா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இப்போ என்ன சொல்கிறாங்க? கேள்விப்படுறோம், ஆனால் விசுவாசிக்க முடியல. இவர்கள் யார்? சீஷர்கள். இவர்கள் சீஷர்கள். இவங்க கிட்ட விசுவாசம் இல்லை, பயந்த சுபாவம். இயேசுவை தரந்தாழ்த்தி பேசுகிறாங்க. பின்ன இயேசுவை எப்படியோ நினச்சோம், ஆனால் ஏமாற்றிட்டார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மேலே ஒரு புகாரே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார் பாரு ஒருத்தர் பக்கத்துலேயே. ஐயோ அப்பா, அவர் நிலைமை எப்படி இருக்கும் நெஞ்சில் அடிச்சிருப்பார். ஐயோ, இவனுங்களை போய் 3.5 வருஷம் கூட இருந்தேன் பாரு. இப்போ ஆட்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்ற படத்தை இயேசு பக்கத்துலேருந்து பார்க்குறாரு. நான் சொல்கிறேன், அப்படியே பிக்சரைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துட்ருக்கிறார். இப்போ இதை எல்லாத்தையும் பார்த்த இந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எப்படி வெளியே வந்தார்? கல்லறையிலேருந்து எப்படி வெளியே வந்தார்? அடப்பாமே, உங்களுக்கே மேட்டர் தெரியலையா? சோத்திர ஆண்டவரே, எத்தனை வருஷம் ஈஸ்டர் கொண்டாடினீங்க? இந்த இயேசு கிறிஸ்து கல்லறையில் வெளியே ஒரு அதை
கல்லறையை புரட்டிட்டு தான் அவருடைய பாடி வெளியே வரணுமா? ஏன் அப்புறம் கல்லறையை புரட்டினாங்க? நம்ம உள்ள போகணும்னா கல் தள்ளணும், உன்னால தள்ள முடியாது, அதனால தள்ளித்தாரேன், போய் உள்ள பாரு அப்படின்னாங்க. இயேசு சுவாமிக்கு கல் திறந்து தான் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு சமாதானம் சொன்னார். இன்னைக்கும் கல் ஓப்பனா இருக்கு. ஏன்னா நீ நானும் போகும்போது போய் பார்த்துட்டு வா என் பாடி வச்ச இடத்த. அங்க இல்லை, he is risen. இப்ப ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்து பிரமிக்க பண்ணினார் என்று சொல்லி ஆச்சரியத்துல பேசிக்கிட்டு இருக்கிற போது, இப்ப இந்த சீஷருடைய ரெஸ்பான்ஸை பார்த்தோம். அப்படியே உங்ககிட்டையும் வரேனே. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், சில நேரத்தில் இதில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். சில நேரத்தில் ஆண்டவரே செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்க. இந்த ஆண்டவர் சில நேரத்தில் கம்முன்னு இருப்பார், பக்கத்தில் தான் இருப்பார், ஆனால் தெரியாது அவர் நிற்கிறாரா, போயிட்டாரா, கேட்குறாரா, இல்லை ஏதாவது செய்கிறாரா, ஒன்றுக்கும் பதிலை காணும். ஏதாவது ஒரு ஊழியக்காரர் வந்தால் போதும். நான் சொல்லி இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட போய் தலையெல்லாம் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் கொடுங்க. ஏன்னா உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் அவர்கிட்ட இருக்குது, எனக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? நீ வந்தாவா வர கட்டிப்போ, எனக்கு அங்கே இருக்குது தோஹால, அவங்கள பார்க்கணும். ஐ எம் சீரியஸ். வர ஊழியக்கார்ட்டெல்லாம் தலையை கொடுத்துட்டு வீட்டில் கூப்பிட்டு சோறு போட்டு என்னத்துக்கு பண்ணுறீங்க? வேணாம். டோன்ட் மேக் தம் an ஐடியல். அவங்கள ஒரு பெரிய விக்கிரகமாக மாற்றிடாதீங்க. தே ஆர் ஜஸ்ட் பைபாஸர். கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்குது, கொடுக்குறாங்க, முடிஞ்சிருச்சு கதை. இஃப் யூ ஆர் பிளஸ்ட் பிளஸ்ட், இஃப் யூ ஆர் நாட் ஓகே கிளாஸ், உனக்கு தேவையில்லாத வார்த்தையாக போயிட்டு போகுது. அதுக்குன்னு கர்த்தர் என்ன சொன்னார், ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், என்ன நினச்சிருக்காரு? ஆண்டவரே வாய் திறந்து பேசல, நீ அவரை போய் நோண்டி சொல்லுன்னா ஐயோ அப்பா அல்ட்டினே இருக்கிற அந்த விதவை ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஐயா பண்ண மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க. ஆண்டவர் சொன்னார்மா செய்வோம், அப்புறம் ஆண்டவர் சொன்னார் செய்யவே இல்லைன்றது எதுக்கு? அவரே பேசலன்னு வாய் மூடிட்டு இருக்கும்போது எதுக்கு போய் நீ பேசிட்டு இருக்கிற? உனக்கு வேணும்னா ஆண்டவரே டைரக்டா வந்து உங்ககிட்ட பேசுவார். உனக்கு இன்னொரு ஆளு த்ரூ பேசணும்னா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு கிடையாது. ரோமன் கத்தோலிக்கா அப்படின்னு ஒரு சபை இருக்கு, அங்க போ. ஏன்னா மரியாள்கிட்ட போய் அவங்க போய் ப்ரேயர் பண்ணுவாங்க, மேடம் அங்க போயிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாருங்க சரி பண்ணி தாங்க அப்படின்னு. இப்போ எங்களை மரியாளா மாத்திரிய ஜோசஃபா மாத்திட்டாங்களோ? ஆம்பளையால பண்ணாதீங்க அப்படி. ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தையை உங்ககிட்ட தரணும். உங்க அப்பா உங்ககிட்ட பேசலைன்னா ஒரு நாள் திடீர்னு பரலோகத்திலேருந்து ஒரு சவுண்டு வரும், பெப்பரப்பேன்னு. இப்பவே உங்களுக்கு சவுண்டு கேட்கல, அப்ப அந்த சவுண்டு எங்க கேட்க போகுது? அப்புறம் வச்சுக்கோ தொட்டு கொண்டு நீங்க வாட்டில் கிடக்கணும், பாதி போயிரும், மீதி இங்க இருக்கும். எங்க எனக்கு சவுண்டு கிடைச்சு கிளம்பிட்டேன், எனக்கு கேட்கலையே, இரு ஒரு ஊழியக்காரர் அனுப்பாரு. நீ இங்கவே இவ்வளோ சேட்டை பண்ணுறிய, ஒன்று மேலே வச்சு என்ன பண்ண முடியும்? எங்கள் ஊரில் பிரச்சனை இருக்குது, கேமராலாம் பிடிச்சிருக்கீங்களா? கரெக்டாக அவங்க அந்த சேரில் தான் உட்காருவாங்க. யாராவது உட்காந்தாங்கன்னு எழுப்பிட்டு உட்காருவாங்க. இது ஏன் சேர்? ஏதோ இவங்க காசு கொடுத்து வாங்கி போட்ட மாதிரி. இதுகளை வச்சுட்டு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது நாங்கப்படுற பாடு இருக்குது. அந்த பிரச்சனை இங்கே இருக்கா தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும், அது வேற மாதிரி ஏதாவது இருக்கும். எங்கள் வீடு வாசப்படி கொஞ்சம் வசதியாக இருக்குது, போயிட்டு போகுது. அடுத்தது 23ஆம் வசனத்திலிருந்து 25லிருந்து இப்போ ஜீசஸ் உடைய ரெஸ்பான்ஸை பார்க்க போகிறோம். We have seen the response of the disciples about the death and resurrection of Jesus Christ. இப்போ ஜீசஸ் எப்படி பண்ணுறாரு, அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாருன்றதை பார்க்க போகிறோம். அருமையான கலை நயத்தோட கவனித்து பார்க்கணும், அப்போ தான் இதோடைய ஆழம் புரியும். வாசிங்க. 25ங்களா? இப்போ வாசிக்கிறதுல பிரச்சனையா போயிட்டா? 25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறது. இது நீங்கள் நல்லா கவனிக்கணும், சரியா? நமக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே இங்கே இருக்குது, நல்லா கவனிக்கணும். யாரும் என்ன பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க. பைபிள் கையில் இல்லையா, நீங்கள் அடுத்த தடவை வரும்போது பைபிளை முதல்ல வாங்கிட்டு வாங்க, சும்மா வரக்கூடாது. பைபிளில் என்ன இருக்குன்னு கவனிங்க, படிங்க. உன் கண்ணு பார்க்கட்டும், உன் காது கேட்கட்டும், இருதயம் வேலை செய்யட்டும். வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே,
கிறிஸ்து போதும் இவ்விதமாக போதும் போதும் போதும். அட பைபிளில் அப்படி கொஞ்சம் பரிசுத்தமாக எழுதியிருக்காங்க. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். தமிழ் ஆட மாற மாண்ட. கொஞ்சம் கூட உனக்கு புத்தி இல்லை வந்திருக்குது பாரு. ஜீசஸ் மென்ட் இன் திஸ் வே. அது வந்துட்டு பிப்ளிக்கலாக ப்ராப்பராக எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்ல முடியல. அந்த காலத்தில் எழுதுனவங்க அப்படி எழுதலை. இப்போ இருந்தாங்கன்னா 4 வார்த்தை சேர்த்து எழுதியிருப்பாங்க. புத்தி இல்லாத மர மண்டைகளே அப்படின்னு ஆண்டவர் பின்னாடி 2 வசனம் பேசுறாரு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ சினாரியாக்கு உங்களுக்கு வரேன், அப்பதான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். இப்போ 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. 11.5 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. 3வது ஒரு மனுஷன் மூக்கம் நினைச்சு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்றாரு. இப்போ நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிஸ்டர் வராங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? சொல்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சொல்லாம சொல்லுவோம், போய் தலைய, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்புறம் பேசலாம். இது ஆண்டவர் போட வாலண்டியரா வம்புக்கு போறாரு. போய் பேசுறாரு. இவங்களுக்கு புரியல. இவர் அடிக்கடி போய் பேசிட்டு போறாரு. அதாவது பரவாயில்ல, வந்து பேசிட்டு போய் என்னத்தையோ. இப்போ ஆண்டவர் எடுக்கிற ஸ்டெப்பு ரொம்ப மோசமாக இருக்கு. கூப்பிட்டாங்களா இவங்க 2 பேர்? எஸ் சாமிய கூப்பிட்டாங்களாம்மா? ஏம்மா பேசாமல் இருக்கீங்க? கூப்பிடலை. இயேசுவே வாலண்டியராக போய் மூக்கம் நுழைக்கிறாரு. சும்மா போயிட்டு பேசிட்டு வர வேண்டியதானே? அறிவு கட்டவனேன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு அவ்வளோ கோபம் வரும். நான் அந்த பலார்னு ஆல்ரெடி கொடுத்து எட்டப்பா அப்படின்றது இருப்பேன். கரெக்ட், ரைட்? ஹூ ஆர் யூ? ஏதோ வந்த, சரி போனா போட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவோமே, நீயும் அவ்வளோ தூரம் வாரியே அப்படின்னு நினச்சா, நீ பாட்டில் போயிட்டு அறிவு கட்டவனே புத்தி இல்லாதவனேன்னு சொன்ன. நீ யார்? நீ எதுக்கு என்கிட்ட வர? உனக்கு என்ன வேலை இங்கே? உன்னை யார் கூப்பிட்டாங்க? நான் இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்கிறேன். இஷ்டத்துக்கு நாக்கு இருந்தா பேசுவியா? இழுத்து பிடிச்சி வெட்டி விடுவேன். ட்ரூ, ரைட்? நீங்கள் பார்க்க பரிசுத்தவான்களாய் தோன்றுகிறீர்கள். ஆனால் இப்படி மூக்கம் நாங்கள் நுழைக்கும் போது தான் தெரியும் உங்கள் பரிசுத்தம் எங்கே இருக்குன்ட்டு. ஜீசஸ் வாஸ் so hard. ஆனால் இந்த சீஷர்கள் ஆண்டவர் பேசின இந்த வார்த்தைகளை கேட்டு ஜீசஸ் கிட்ட ரிபல் பண்ணவே இல்லை, ரியாக்ட் பண்ணவே இல்லை நெகட்டிவா. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சீஷர்கள். ஏன் தெரியுமா? அவங்க இருதயத்தில் வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. எஸ், தட்ஸ் ட்ரூ. அவங்க ஆடி போயிருக்கிறாங்க. விசுவாசம் அங்க ஆடிக்கிட்டு இருக்கு. இயேசுவையே தரம் தாழ்த்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் உள்ள விதைக்கப்பட்டிருக்கிற விதம், வசனம், ஒரு வார்த்தை அப்படியே சும்மா அப்படி கொளுத்தி லைட்டா போடும்போது பத்திக்கிட்டு இயேசுவை திருப்பி அவங்க ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. நீங்களும் நானுமா இருந்தா, ஒருவேளை இந்த பாஸ்டர் ஏன் பேசுறாருன்னா, போன வாரம் எங்கள் வீட்டுக்கு வந்தார், இவருக்கு தெரியும் எங்கள் வீட்டில் கதை பத்தியா, அப்படியே பேசுறாரு. என் வீட்டு கதை ஊரே தெரியுது. இப்போ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்கள் ஏதோ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது உனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு ஏன் இந்த பிரச்சனை? உன் வீட்டு கதை பேசுறதுக்கா நேரம்? என் வீட்டு கதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. நிறைய பேருக்கு நினைப்பு. சில நேரங்கள் நான் சொல்றேன் பாருங்க, வசனம் அப்படின்னு சொன்னா அது குத்தணும். குத்தலைன்னா நீ ஆயத்தமாகலன்னு அர்த்தம். எப்போவுமே இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், எப்போவுமே மார்போடு அணைப்பாரே, அப்படியே ஆண்டவர் அப்படியே நெஞ்சு மேலே கை வச்சு அப்படி தலையில் தடவை கொடுத்து மனக்கவலை தீர்ப்பா அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவர் எவ்வளோ அழகா பேசினாருன்னு அதுக்கு மட்டும் பேசுவாங்க. ஏதாவது நீ செஞ்சது இப்படி பண்ணுன, இனிமே பண்ணியாக்கும், அவ்வளோதான் அப்படின்னா, பாத்தியா இன்னைக்கு தெரியும். இது யாருக்கு தெரியுமா போகுது? பின்னாடி 2ஆம் ரோல 3வது ஆளாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்பவே நினைச்சேன் இது தேவைதான். அடுத்தவங்களுக்கு பாலை புஷ் பண்ணியே பழக்கம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. சீஷர்கள் அவர்களிடத்துல இயேசு கிறிஸ்து இப்படி ரியாக்ட் பண்ணியும்
இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டு பதில் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள். ஆச்சரியத்தில் உரைய வேண்டிய காரியம் அது. இஸ் இட் நாட்? அடுத்த 2 வசனத்துல ஆண்டவர் விளக்குறாரு. ஆண்டவர் பேசுகிறதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், அதுக்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் வசனத்தை விதைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, வசனத்தை படிச்சிருங்க, வசனத்தை பிடிச்சிருங்க. ஒரு நாள் அந்த வசனம் உங்களை தூக்கி நிறுத்தும். நீ விழுந்து போனாலும் அந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கு. உன்னை தூக்கி எடுத்து உயரத்தில் வைக்கும். உனக்காக பேசுகிற வசனம் அது. உன் ஆண்டவர் உன்னை அடித்தாலும் அணைக்கிறவர். எப்படி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இதற்காகவே பேசிக்கிட்டு இருக்கிறார் உங்ககிட்ட. ஆண்டவர் சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் எவ்வளவோ சேட்டை பண்ணுவாங்க, ஆண்டவர் அடிக்கவே மாட்டார். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வயிறறி இது இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும் ஆண்டவருக்கு முக்கு மேலே கோவம் வருது. பட்டு 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 பட்டுன்னு போட்டு அடிக்கிறாரு. எனக்கு அடிக்கிறாரு. ஏசப்பா ஏன் ஏசப்பா அவனையும் இருக்கிறானே, எத்தனை தடவை சினிமா பார்க்குறான், சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே கதை வேற சொல்கிறான். அவனுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. அவன் பேசுகிறத கேட்டால் இங்கே அந்நிய பாஷை, அங்கே வேற பாஷை, ஆனாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எப்பா தண்ணி தெளிச்சு விட்டாச்சுப்பா, அதுக்கு கவலை தான், முடிஞ்சது கதை. அதுக்கெல்லாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி அது டிக்கெட் வாங்கிருச்சு, ரிசர்வ் பண்ணிருச்சு, இனி போச்சு, அவ்வளோதான். நம்மளை ஏன் ஆண்டவர் அடிக்கிறாருன்னா, நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறார். அடுத்த வசனத்துக்குள்ள போவோம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடுவார். ஆமா, அது நீங்க வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க. 28 இருந்து வாசிங்க. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். ஹோல்ட் ஆன். இப்போ என்ன போட்டிருக்கு? அப்புறம் போகிறவர் போல. அதை இழுத்து பேசணும். அப்புறம் போகிறவர் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன், ஒன்றும் விளங்கவில்லை. போறது மாதிரி காமிக்கிறாரு. நம்ம ஆளு செம்ம நடிகன். ஜீசஸ எல்லா கதாபாத்திரத்தில் வச்சும் பார்க்கலாம். நல்லா கரெக்டாக ப்ராப்பராக அவர் பண்ணியிருப்பார். அவருடைய காரியத்தை பண்ணியிருப்பார். அவருக்கு கூட இருக்கணும்னு ஆசை. சரி சரி இப்போ கிளம்புறேன் என்ன, இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் போகணுன்ற மாதிரி காமிக்கிறாரு. அண்ட் he wanted to check how they react. இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணிருப்பாப்பா, சாமி போய் தொலை, ஏம்மா 11.5 கிலோமீட்டரு அறுத்துட்ட, இப்போ கரிச்சு கொட்டிட்ட, இனி உன் கூட வச்சிருந்த, ஐயோ கடவுளே. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளையும் கேட்டு இந்த சீஷர்கள் அடுத்த வசனத்துல என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கி இரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். மனச தொட்டு சொல்லுங்க. கொட்டாய் விடுறவங்க தூக்கம் வருது உங்களுக்கு? ஒன்று பார்த்தேன். மனசை தொட்டு சொல்லுங்க. இப்படி உங்களுக்கு தெரியாத யாரா ஒருத்தங்க வந்து இப்படி நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டு, சரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னும் போது, ஐயா போங்காதீங்க ஐயா, வாங்க ஐயா அப்படின்னு வீட்டில் கூப்பிட்டு சோறு போடுவியா? கண்டிப்பா மாட்டோம். நீ எழுதி கூட கொடுக்குறேன், வாய்ப்பே இல்லை. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு, ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போச்சியா, எங்க போறீங்க நீ? அட வாங்க வீட்டுக்கு, வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு தான் போங்களேன். இவர்கள் பெயர் சீஷர்கள். ஆண்டவர் அந்த 3.5 வருஷத்துல கேரக்டரை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. Are you with me? ஆண்டவர் அந்த 3.5 வருஷத்துல வசனத்தை விதைச்சிருக்கிறாரு. சில பேருக்கு வசனம் நல்லா தெரியும், ஆனா கேரக்டர், இது சபையை விட்டு என்னைக்கு போனா அன்னைக்கு உருப்படும் சபைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கேரக்டர் 0, வசனம். ஆண்டவர் இங்க கேரக்டரை பில்ட் பண்ணியிருக்கிறார். எப்படி? இவர்களை ஏசினவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு இருதய பக்குவம் அவங்களுக்கு இருந்திருக்கின்றால் அவர்கள் பேர் தான் சீஷர்கள். நீங்க என்னமா இருக்கிறீங்க? இன்னும் அந்த விசேஷியா தான் இருக்கிறீங்களோ? விசுவாசியா என்னைக்கும் இருக்கக்கூடாது, சீஷனா மாறணும்.
ஆண்டவர் என்ன சொன்னார்? போய் விசுவாசிகளை திரட்டி கொண்டு வாங்கன்னா சொன்னாரு, சீஷராக்குன்னு தான் சொன்னாரு. நம்ம தான் விசுவாசின்னு பிடிச்சிருக்கிறோம். ஆண்டவர் சீஷன் என்ன தெரியுமா? குருவை தொடருவான். என்ன குரு சொன்னாரோ அதே தான் கேட்பான். அதுதான் தாரக மந்திரம், அப்படியே தான் போவான். குரு என்ன சொன்னாரோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அப்படி குருவுக்கு தன்னை விற்று போட்ட ஒரு சீஷனாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் இப்படிலாம் வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் சீஷனை எதிர்பார்க்கிறார். விசுவாசியா இருக்கிறவங்க அடுத்த கட்டமாய் நீங்கள் சீஷனாய் மாற வேண்டும். இப்போ ஆண்டவர் கேரக்டரை பில்ட் பண்ணதுனால அவங்கள வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். தே என்கரேஜ்டு strangers to be with them. Praise God. அப்புறம் வாசிங்க மேல. அடுத்தது, அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில். போதும், வாசிங்க. அவர் எல்லாரும் இதை கவனிக்கணும். இதுல மறுபடியும் கொஸ்டின் இருக்கு. இதுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? நீங்க எல்லாரும் வேதத்தை அப்படி எடுத்து நல்லா பிச்சு அந்த வசனங்கள் ஆடங்களுக்குள்ள போய் நீங்க சாப்பிடணும். அப்பதான் அது உள்ள போய் நல்லா ஜீரணிக்கும். அப்ப வசனம் வந்துட்டு கதை போல படிக்க கூடாது. அதை எப்படி படிக்கணும்? நிறுத்தி நிதானமா என்ன சொல்ல வராரு, ஆக்சுவலா என்ன ஏதுன்னு நல்ல கேள்வி மேல கேள்வி போட்டு படிக்கணும். அப்பதான் விளங்கும், இல்ல விளங்காது. இப்ப வசனம் படிங்க. அவர்களோட அடுத்த வாரம் வரும்போது இதை ஆஃப் பண்ணிருங்க. யாரும் பைபிள் எல்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்கு, இங்கேருந்து வாரிகளோ பைபிள் எடுத்துகிட்டு வாங்க சர்ச்சுக்கு வரும்போது. அப்படியே புதுசாக வந்தவங்களுக்கு சரி போய் இருக்கட்டும், இனி பைபிள் இருக்காது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறது எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் பைபிள் பார்க்கும்போதே தெரியுது, சில முகங்களை பார்த்தா இது தெய்வீகமாக இருக்குது. இன்னும் இங்கேயே பார்த்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? மொபைலெல்லாம் இல்லை, பைபிளை கொண்டு வாங்க. பைபிள் வேணும். பைபிள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில பேருக்கு, ஏன்னா பரிசுத்தமாக இருக்குதுன்னு. எழுதுங்க, ஆண்டவர் அப்பப்போ சொல்கிறத எழுதுங்க. கொஞ்சம் ஆண்டவர் உங்களுக்கு உங்ககிட்ட உணர்த்தின காரியத்தை கிறுக்கி வைங்க, ஒரு லைனை போடுங்க, கலராக மாற்றுங்க. அப்படி பைபிள் யூஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். சரியோ? வாசிங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து. போதும், புரியுதா? விளங்கல, திருப்பி படிங்க. அப்ப அவர்களோட விளங்குற வரைக்கும் விட மாட்டேன். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து. போதும், புரியுதா? புரியல, வாசிங்க திருப்பி. அவர்களோட அவர் பந்தி இந்த முணுமுணுக்கிறதெல்லாம் என்கிட்ட ஆகாது, ஏன்னா எனக்கு புரியாது. பேசினா தெளிவா பேசணும். அவர்களோட அவர் பந்தி. இது உங்களுக்கு நான் ஒரு விளக்க உரை கொடுக்குறேன். நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்றதை உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்குறேன். அடுத்த தடவை நீங்க பார்க்கணும், வேதத்தில் படிக்கும் போது படிக்கணும் உள்ள. You need to study the word, not reading the word. சும்மா படிக்கிறது இல்ல, ஆழத்துல போய் படிக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாசிங்க. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து. எங்கம்மா அடுத்து போறீங்க? இதுக்கே இங்க பிரச்சனையா கிடைக்கு, நீ ஆசீர்வதிக்கிறது வேற போணுமா? அவர்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே, பந்தி இருக்கிறாரு, என்னமோ செய்யறாரு, சாப்பிட்றாருன்ட்டு. ஓகே, எவர்களோட? சீஷர்களோட. ஃபாஸ்டா இருக்கிறீங்க. இப்ப அவர் எவர்? இப்ப நான் பாஸ்டர் வீட்டுக்கு போறேன். பாஸ்டர் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, நாங்கள் இவங்க கூட சேர்ந்து சாப்பிட போகிறோம். அவர்களோடு இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவார்? உடனே ஒரு கதிரையை போட்டு, பாஸ்டர் வாங்க உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடுவோம். ஏம்மா சீக்கிரம் சோறு எடுத்துட்டு வாமா, இல்லையா? அவர்களோட இப்போ சீஷர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறாங்க, பந்தி இருக்க போகிறாரு. சரியா? இப்போ வைக்கிறாங்க. இப்போ சிஸ்டர் வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. என்ன போட்டிருக்கு? இப்போ திருப்பி கவனிங்க. இப்போ வாசிங்க. அப்பத்தை எடுத்து. வெரி குட். அப்பமெல்லாம் விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆரம்பத்திலே இருக்கு மேட்ரு. அவர்களோட அவர் எவர்? யார் இவரு? அவரு போய் அங்க வேலை செய்யறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ்? அங்க இவருக்கு என்ன வேலை? அங்க யார் சோறு போடணும்? கதாபாத்திரத்துல இருந்தே வெளியே கொண்டு வந்துட்டீங்க. சாப்பாடு உண்டு தானே? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கணும். அவங்க தான் எடுத்து இந்த சோறு போடுறேன்,
இந்த குழம்பு ஊற்றுறேன், ரசம் வேணுமா அதில் அப்புறம் சாப்பிடுங்க, இந்த பழம் வைக்கிறேன், ஊறுகாய் இருக்குது, பப்பளம் இருக்குது, எடுத்து சாப்பாடு கொடுக்க வேண்டியது வீட்டுக்காரங்க. இந்த இயேசு உள்ள போயிட்டு அவர் அப்பத்தை எடுத்து, யோ உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது பெரும் பிரச்சனையா போயிட்டே, நீ வீட்டுக்குள்ள வந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிற, நான் தான் ஏன் உனக்கு போடணும், நீ எனக்கு போடுற. இயேசுவை உள்ள விடுறத ஜாக்கிரதையா இருங்க. வந்துட்டாரு, முடிஞ்சது, அவர் கண்ட்ரோல் எடுப்பார். அவரு தான் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நடத்துவார். இதுக்கு சம்மதியா இருந்தால் திருமணத்தில் எப்படி இப்படின்னு சொல்லி தலையை ஆட்டி கழையா இழுத்துட்டு போடுறீங்களோ அந்த மாதிரி சேர்ந்துக்கிடுங்க. இல்லையாக்கும் பிரச்சனையே தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒன்று சொல்லுவார், ஏன் அங்கே போகாத, ஏன் நான் போவேன், ஏன் மணி ஆயிடுச்சு இன்னும் இவ்வளோ லேட்டாக போகிறேன், ஏன் லேட்டாக தான் போவேன், அவங்க என்ன சும்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க எனக்கு பிடிக்காது, ஏன் என்ன பண்ணுறாங்க அவ்வளோ பிரசங்கம் நடக்கு இன்னும் தூக்கம் உனக்கு, என்ன போர் அடிக்குது, ஏன் என்ன பார்க்குற எங்க மனம் பறந்துக்கிட்டே இருக்கு, ஏன் மனம் நான் யோசிக்கிறேன், உமக்கு என்ன வந்துச்சு, உமக்கு தான் ஸ்தோத்திரம் மாட்டல்ல, ஏன் கண்ணு நான் பார்ப்பேன், இல்லை பார்க்கக்கூடாது, நீ என்ன சொல், நான் சொல்கிறேன் பார்க்கக்கூடாது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, அவர் உங்கள் குடுமையை பிடிச்சி வச்சிருப்பார், நான் சொல்கிறதான் நீ செய்யணும், உன் சாவி அவங்கள்ட்ட இருக்கு, உன் கால் நான் சொல்கிற மாதிரி நடக்கணும், உன் கையை நான் சொல்கிற மாதிரி செய்யணும், உன் கண்ணு நான் சொல்கிற மாதிரி பார்க்கணும், நான் சொல்கிற மாதிரி வாழ்க்கை வாழணும். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும்னா முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழும், அதுதான் உனக்கு நல்லது. ஆண்டவர் உள்ள வந்தா அவர் கண்ட்ரோல் எடுப்பார். இயேசு வந்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அப்படியே இவங்களுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அப்படியே போயிருச்சு மைண்ட். ஆஹா, அன்னைக்கு மேல் வீட்டு அறையில இது மாதிரி தானே அவர் பண்ணாரு, அவரு இவரு இல்லை இவரா அவரா, ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இயேசு அப்பம் பிட்ட உடனே அவங்களுக்கு லைட் அடிச்சிருச்சு, ஆஹா அவர் தான் இவர். அப்பம் பிட்ட உடனே இயேசு தன்னை வெளிப்படுத்த சித்தமானார். ஆண்டவர் தன்னை மறைத்து வைக்கவும் முடியும், ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தவும் முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் பொழுது, ஞான ஸ்நானத்தோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவே என் இரட்சகரே என் உள்ளத்தில் வாருங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது, he is literally coming inside of you. உங்கள் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார், உங்களோடே சேர்ந்து வாழுகிறார். அதான் ஒரு பக்தன் பாடுறாரு, நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், வாய் திறந்தால் நீர் பேசுவீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர். உங்களோட ஒன்று கலந்துருவார், அவர் உங்கள் வாழ்க்கையை டைரக்ட் பண்ணுவார். ஜெபிக்கலையா உங்களுக்குள்ள உணர்வை கொடுப்பார், ஏன் இப்படி பண்ணுற, ஜோம் பண்ணாமல் இருக்கிறீ, எலும்பு ஜோம் பண்ணிட்டு ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பண்ணாமலே இருக்கும்போது மெதுவாக அவர் விட்டுருவார். விட்டதுக்கப்புறம் 7 பிசாசு வந்து மேலே ஏறி உட்கார, அப்போ தான் தெரியும், ஐயோ போயிருச்சு, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னு. ஆண்டவர் இங்கே அவருடைய சீஷர்களை அழகாக நடத்தினார். லெட்ஸ் கோ டு த கிளைமேக்ஸ். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு பிரைஸ் தி லார்ட் அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இதுதான் கிளைமேக்ஸ். உடனே அவர் இயேசு அவர்களுக்கு, இது நியாயமா அநியாயமா சொல்லவே தெரியல, இது என்ன சொன்னாலும் குண்டக்க ஏதாவது வரும். இயேசு என்ன பண்ணியிருக்கணும், நியாயப்படி பேசியிருக்கணும். எப்படி பேசியிருக்கணும்னா, என்னுடைய ஸ்டைலுக்கு சேர் இழுத்து போட்டு, வேலை கால் மேலே கால் போட்டு, என்ன நானும் பார்க்குறேன், அவ்வளோ நேரம் நடந்து திரிகிறேன், இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன வேணா தீர்க்கதரிசியம், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்படியே பயந்துட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு அப்படியே மனசு விட்டு போச்சு, நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, ஐயோ எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, என்ன திமிர் இருக்கும் உங்களுக்கு.
ஒரு 3 நாள் நான் இல்லை, அதுக்குள்ளே எப்படி பேச்சு பேசுது பத்தியா நாக்கு. அதே போல் நாக்கு பிடுங்குற மாதிரி அப்போ தான் எனக்கு இருதயம் அமையும். இயேசு மறைந்து போனார். மறுபடியும் மர்மம். ஆண்டவர் ஏன் மறைச்சார்? மர்மம். அதுக்கு முடிச்ச உத்தமா. இப்போ இன்னொரு மர்மம். இயேசு மறைந்து போனார். ஏன் தெரியுமா? அதோட முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் உன் கண்ணை திறக்கிற வரைக்கும் தான் வேலை. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரின் வேலை. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களிடத்தில் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானோட வேலை என்ன தெரியுமா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் ஆஃபீஸ் இங்கே வச்சு அவர் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இப்போ என்ன பண்ணுறாரு? பிதாவின் மடியிலிருந்து சும்மா பேசிட்டு இருக்கிறாரா? பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். யாருக்காக? எனக்காக. நீங்கள் உங்களுக்காகன்னு சொல்லிப்பீங்க, நான் எனக்காகன்னு சொல்லுவேன். எனக்காக பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்காக பேசுகிறாரு எனக்கு தெரியாது, எனக்காக பேசுகிறாரு. அவர் எனக்காக அங்கே பிஸியாக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. விடுங்க ஐயா, விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளட்டெல்லாம் சிந்தி இவனை திருத்திடுவான். அவன் ஒரு வருஷம் விட்டு பாருங்களேன், அது நல்ல பழம் இருக்கும். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். விடுங்க விட்டு பாருங்க. ஆனால் விட்டு பாருங்க ஐயா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அதையும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். அதான் கிளைமேக்ஸ். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை க்ரூம் பண்ணுவார். அப்படியே நமக்கு வந்துட்டு சில நேரத்தில் மூக்குக்கு மேலே அப்படியே கோபம் வரும். ஆண்டவர் பரிசுத்த என்ன பண்ணுவார்? ஒரு கொட்டி இப்படி என்ன கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சீர்படுத்துவார். நம்ம இஷ்டத்துக்கு அப்படி தடுமாறி போகும் கால். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா நம்ம காலை சீர்படுத்துவார். நேரா நட என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமிப்பார். எல்லா ஏரியாவையும் அப்படி நம்மளை பிடிச்செடுப்பார். பிடிச்செடுத்துட்டு நம்மளை பரிசுத்தமாக்குவார். எதற்கு தெரியுமா செய்கிறாரு? One day Jesus is coming in the mid-air. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாய் கொண்டு அந்த சபையை மணவாளோடு சேர்த்து, இதோ உமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மணவாட்டி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரோட கூட நம்மை நினைத்து இணைத்து சேர்த்து சந்தோஷிப்பிக்க. புரிஞ்சவங்க புரியாதவங்க எல்லாம் கையை தட்டி ஆமென். என்னை உருவாக்குகிற, என்னை சீர்படுத்துகிற, என்னை நடத்துகிற, என்னை ஆவிக்குள்ளே மறுரூபமாக்குகிற பரிசுத்த ஆவியானவரை எனக்காக தந்திருக்கிறார். கண்கள் திறக்கப்பட்ட உடனே வேலை ஆரம்பிக்குது. பரிசுத்த ஆவியானவருடைய எக்ஸேல். அது வரைக்கும் பயந்திருந்த பேதுரு, சபிக்கவும் சத்தியமும் பண்ண பேதுரு, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே பயந்து ஒளிந்திருந்தவன் எழும்பி நின்று, நீங்க கொன்ன அந்த கிறிஸ்துவ பரிசு தான் இன்னைக்கு நான் பேசுறேன். அவர் செத்து போயிட்டார் நினைக்கிறியா? அவர் உயிரோட எந்திரிச்சார். ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியாரின் வல்லமை. அந்த சீஷர்களுக்கே அது தேவைனா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு தேவை? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலும் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம் பெயரளவில். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் செயல் அளவில் உங்களை கிறிஸ்தவனாய் நிறுத்த முடியும். உங்களை உருவாக்குவோம், உங்களை பலப்படுத்த, உங்களை ஸ்திரப்படுத்த உங்களுக்காக தன்னுடைய ஆவியை தந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு கொடுக்குற நேரம் முடிஞ்சிட்டு. சுவாமியை துதிக்கிறோம். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தி வைத்தார். கர்த்தர் சீஷர்களை எப்படி பார்த்தார், சீஷர்களுக்காக அவர் எப்படி தன்னை மாற்றிக்கொண்டார், சீஷர்களிடத்தில் எப்படி அவர் கிரியை செய்தார், சீஷர்களை எப்படி அவர் ஸ்திரப்படுத்தினார், சீஷர்களுடைய கண்களை எப்படி திறந்தார், அதற்கப்புறம் எப்படி இயேசு சீஷர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு சென்றார் என்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். கண்களை திறந்தது மாத்திரமல்ல, 41 43 வாசிக்கும்போது அவர் இருதயத்தையும் திறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் அழகாய் பல காரியங்களை செய்வித்தார். இந்த ஆண்டவர் இதோ
உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்பட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆமென். I'm just giving you 1 minute. எல்லாரும் கண்ணை மூடுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரும் நீங்களுமாய் மாத்திரம் இருங்க. Why is Jesus with me? என்ன செய்யறதுக்காக என்கிட்ட இருக்கிறாரு? Why Jesus came today? இன்றைக்கு என்னத்துக்காக வந்தாரு? இன்றைக்கு ஏன் இந்த சத்தியம் எனக்கு சொல்றாரு? என்ன செய்ய போகிறாரு? ஏன் என்னிடத்துல மௌனமா இருக்கிறாரு? ஏன் என்னிடத்துல கர்த்தரை வெளிப்படுத்த ஆண்டவர் கிரியை செய்கிறார்? Ask questions to yourself. நீங்களும் ஆண்டவரும் மாத்திரம் தான். நான் சொல்றேன் மறுபடியும், உங்களுக்கு இன்னொரு ஆளு தேவை இல்லை. உங்களுக்கு ஒரே மத்தியஸ்தர் தான். ஆண்டவரை பார்த்து நீங்க அவரோடு கூட சேர்ந்துருங்க. கர்த்தரோடு இருக்க முடியும்னா கர்த்தரோடு இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருப்பார். ஆண்டவர் தன்னுடைய மகிமையாலே உங்களை நிறைத்திருப்பார். உங்களுக்காக தந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருளே வேரூன்றி வளருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சுவாமி, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த அருமையான திருச்சபையை மனதார பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வதிக்கிறேன். கிருபையை சொல்லுகிறேன். சுகத்தை சொல்லுகிறேன். நீடித்த வாழ்க்கையை சொல்லுகிறேன். ப்ராஸ்பெரிட்டியை சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிரேஸ் அபண்டன்ஸ் அவர்களுக்கு இருக்கட்டும். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ளு வாழ்ந்திருக்கட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள்கிட்ட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் தொடர்ந்து இடைப்படும். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம். கிருபையாயிரும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.